ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன மருமகள் இனி வரும் அப்கமிங் எபிசோடில் தமிழ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஈஸ்வரி ரொம்பவே காண்டாகிறாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? இரு, உன்னை சீக்கிரமே கொடுமைப்படுத்தி இந்த வீட்டிலேருந்து உன்னை அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நம்ம ராஜாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் கட்சியில் போய் தேர்தலில் நிற்கிறாங்க. அங்கே எலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ணிட்டு வராங்க. நாமினேட் பண்ணிவிட்டு ஊர் சுற்றி ஓட்டு கேட்டுட்டு வராங்க. அப்போ நம்ம தமிழ்ச்செல்வியோட அப்பாவை வந்து பிரச்சாரம் பண்ணி தன்னோட சம்மந்திக்கு ஓட்டு போடணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே நம்ம சேதுவோட அம்மா நம்ம தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹோட்டல் ஆரம்பித்ததா சொன்னீங்களே, எப்படி இருக்கு என்னன்னு நார்மலாக நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த மாதிரி தமிழ் இந்த மாதிரி செய்தி சொன்னால் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சேது அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு தமிழோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை ஏற்றுப்பா பக்குவப்படுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுவே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, அப்போ நம்ம சீக்கிரமே பேரன் பேத்தி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்த்து ஈஸ்வரி செம்ம காண்டாகிறாங்க. ஈஸ்வரியோட பொண்ணு, என்னம்மா அவளை இன்னும் சீக்கிரம் வீட்டை விட்டு தரத்தாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க அப்படின்னு. கவலைப்படாதடி, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக நான் சித்திரவதை பண்ணி தான் இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன், அவ்வளோ சீக்கிரம் அவள் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட முடியாது, இந்த சந்தோஷத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட ரொம்பவே காண்டாக சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்கிட்ட வந்து சேது பேசுகிறாரு. தமிழ் ஏன் இவ்வளோ வெட்கப்படுற அப்படின்னு. இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு அதுதான் அப்படின்னு. என்னது எல்லாத்துக்கும் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேது ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஆமாம், எல்லோரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே தவிர யாரும் எதுவும் சொல்லலை, பயப்பட வேண்டாம், எங்கள் அம்மா நம்மளை 2 பேர்த்தையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. சேது, சரி இப்போ என்ன உனக்கு கோயிலுக்கு போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈஸ்வரி இனி என்னென்ன சதி வேலை பண்ணுவாங்க, தமிழ் எவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு போவாங்க என்னென்னு இனி வரும் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.